தெரியுமா? நீங்க போய் பாருங்க, குளிச்சா தேனா இருக்கும் தண்ணி, அப்படிப்பட்ட ஊரு. இந்த ஊரு நீங்க ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் இப்ப கேட்ட மெயின் கேட்ட அடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. தனி மனுஷனா நின்று அவங்க ஊரை பற்றி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரீல் போடுறதுலையும் அவங்க ஊரில் இருக்க இயற்கை காட்சிகளை அவரோட வீடியோஸில் காட்டுறதுலையும் அந்த கூமாப்பட்டிங்கிற ஊரை பற்றி மொத்த தமிழ்நாடுக்கே இப்போ தெரிஞ்சிருச்சு. இவர் பேசின விதத்தில் மொத்த தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் இதனால் ஹைப் ஆகி அந்த ஊருக்கு படையெடுத்து கிளம்ப ஆரம்பித்தாங்க. அதுதான் இப்போ இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னா, ஒரு சின்ன கிராமம், நல்ல இயற்கையான சூழலில் அமைதியாக இருக்கிற ஒரு இடம், டூரிஸ்ட் மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் போயிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு இப்படி படையெடுத்து அங்கே போகிறதுனால இவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் ஊர் தண்ணியில் குளிச்சா அது தீர்த்த மாதிரி இருக்குங்க, அந்த தண்ணியை குடித்தாலே அமிர்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இத்தனை பேர் படையெடுத்து அங்கே போனால் சாப்பிட்றதுக்கு திங்ஸு, கேரி பேக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இதில் எத்தனை பேர் ப்ராப்பராக அந்த வேஸ்ட்டெல்லாம் இவங்களே திரும்ப எடுத்துகிட்டு வந்து கரெக்டான இடத்துல டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் இந்த மாதிரி அங்கே வந்தால் வேஸ்ட்டெல்லாம் அங்கே போட்டுட்டு போயிடுவாங்க. இதனால் அங்கே இருக்கிற இயற்கை வளங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அங்கே இருக்கிற நீர்நிலைகளுக்கு பாதிப்பு ஏற்படும்னு பொதுப்பணித்துறையை இப்போதைக்கு நாங்கள் அதை தற்காலிகமாக மூடுறோம், நிறைய பேர் இங்கே தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நாங்கள் அப்போ டூரிஸ்ட் வர மாதிரி இந்த பிளேஸை அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த இங்கே இருக்கிற டேமை திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.